Hey, hi friends, நான் உங்கள் சாண்டி பேசுகிறேன் சந்தை பேச்சிலேருந்து. ஸோ வெரி வார்ம் வெல்கம் ஆன் மண்டே. ஸோ ரொம்ப சந்தோஷம், 200+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கிரெடிட் யூ ஆல், தேங்க்ஸ் லாட். அண்ட் ஏன்னா லாஸ்ட் சண்டே தான் 150 பற்றி பேசியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து 200 வந்து ரொம்ப சந்தோஷம். நேற்று மட்டும் எக்ஸாக்ட் வந்து 20 சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் ஆனேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். பிகாஸ் எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் மூலிமா. ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள், வியூஸ் பாருங்கள், நிறைய மெயினாக தான். ஸோ பிகாஸ் மற்ற சேனல் மாதிரி இது வந்து ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் மணி. இப்பயும் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து ரெண்டு விஷயம் தான், ரெண்டு டாபிக் தான். உலக அழியிற வரைக்கும் மார்க்கெட்டு எப்பவுமே ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்கும். அது வரைக்கும் நம்மளும் ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஒன்று. ஸோ வந்து வேலையில் வந்து நீங்கள் தப்பான விஷயம் பண்ணாலும் காசு போகாது. பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் தப்பான வேலை பண்ணிங்கன்னா, தப்பான இடத்துல என்ட்ரியோ எக்ஸிட் ஆனிங்கன்னா காசு போயிடும். வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வியூ அதான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட் லைட்டாக பார்த்துடலாம். காலையில் ஒரு நல்ல ஒரு கேப் ஆஃப் சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து SGX நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் லைக் 1.10% ஏற்றிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். பட் ஸ்டில் ஒரு 215 வரைக்கும் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போயிட்டு இருந்தது. நல்லா ஃபென்டாஸ்டிக்காக மார்க்கெட் போயிட்டு இருந்தது. நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட், பேங்க் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட் ஏறிச்சு, பேங்க் நிஃப்டி ஒரு 300-400 பாயிண்ட் ஏறிச்சு. 215 இந்த கொரோனா நியூஸ், 2 பேர் நியூஸ்னால மார்க்கெட் 2 பேருக்கு அஃபெக்ட் ஆனால என்டையர் மார்க்கெட்டே ஃபால் ஆயிடுச்சு. ஸோ க்ரூட் ஆயில் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு க்ரூட் ஆயில் லைட்டாக ஒரு ஃபால் கொடுத்து இப்போ ஏற்றிட்டு இருக்காங்க க்ரூட் ஆயில். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் இறக்கிட்டா. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் இறங்கியிருந்தான். பேங்க் நிஃப்டி ஒரு ஐலேருந்து நீங்கள் லோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் இறக்கிட்டான். ஸோ பட் கமாடிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக க்ரீனில் இருக்குது. ஸ்டாக்ஸ் 50 அவுட் ஆஃப் ஃபியூச்சர் F&Oவில் பார்த்தீங்கன்னா 50ல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 25 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல தாங்க இருக்குது. அது மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் ஐ வுட் சே 30 ஸ்டாக்ஸ் 32 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் இன்னும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். எஸ் பேங்க் நான் கீழே அனாலிசிஸ் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அனாலிசிஸ் போடுறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் நான் அனாலிசிஸ் கொடுத்தேன், 30 கீழே வந்தால் பை எடுங்க, 30-29 கீழே வந்து பை எடுன்னு சொன்னேன். இன்றைக்கி ஆக்சுவலி லோ கொடுத்துட்டான், லைட்டாக ஒரு 32ல் இறக்கி வச்சிருக்கான் மார்க்கெட்டு. ஸோ இன்னும் ஒரு ஃபால் கொடுத்தா தயவு செஞ்சு போகலாம். ஐ எம் நாட் a SEBI registered, இட்ஸ் மை வியூ. ஏன்னா சப்போர்ட் 29 ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது, போகலாம்னு என்னோட வியூ. இப்பயே சொல்கிறேன், ஐ எம் நாட் a SEBI registered. this channel is for educational purpose. அவ்வளோதான். ஓகேங்களா? Okay, let's get back into topic main. And does technical analysis really work? Does charts really work? இதான் மேஜர் டாபிக் ஆக்சுவலாக. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு. ஒரே நாளில் எனக்கு வந்து 10,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, 1,00,000 கொடுத்துருக்கு, 10,000 லாஸும் பண்ணியிருக்கு, 50,000 லாஸும் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? நான் 4 விஷயம் நான் சொல்லிடுறேன். என்னடா ப்ராஃபிட் மட்டுமே பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, லாஸு பண்ணியிருக்கேன் அதனால தான். பட் டியூ டு இமோஷன்ஸ் நான் சொல்லுவேன். டெக்னிக்கல் வந்து ஸ்டில் எக்ஸிட்ஸ் அண்டர், அதாவது டெக்னிக்கல் வந்து மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 80% இமோஷன்ஸ், 20% அனாலிசிஸ். நம்ம அந்த 20% வந்து எப்படி டெக்னிக்கல் ஒர்க் ஆகுது, எப்படி ஃபண்டமெண்டல் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான். அதாவது இன்றைக்கி மார்க்கெட் என்னடான்னு கேட்டிங்கன்னா, டவுன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறதுனா, மார்க்கெட் வந்து டவுன் அப்படின்னு கீழே போகும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து கீழே மட்டும்தான் போகும். ஏன் மார்க்கெட் சைட்வேஸ் கூட போகாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி டாபிக். ஏன்னா நம்ம சைட்வேஸ்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறதே இல்லை. எதிர் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக தான் பார்க்குறோம், சைட்வேஸ் யாரும் பார்க்குறதே இல்லை. ஸோ இந்த சைட்வேஸ், இந்த அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், இது எல்லாமே காரணம் டெக்னிக்கல்ஸ் மட்டும்தான். டெக்னிக்கல்ஸ் வச்சு இந்த சைட்வேஸ், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரைஸ், ஃபியூச்சர் இப்படி தான் போகும்னு சொன்னால் அது வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல்லுன்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ், பை அண்ட் செல்லுன்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ், பேரிஷ், பை அண்ட் செல். ஓகேங்களா? டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது மாதிரி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்ஸில் இருக்குது. ஓகேங்களா? மெயினாக வந்து ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டான ஒரு டெக்னிக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். கிட்ட 1700 வந்து ஒரு டெக்னிக். ஆக்சுவலாக ஜப்பான்காரங்க வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வச்சு பண்ணாங்க. அப்போ வந்து தே யூஸ் டு ட்ரேட் ஃபார் ரைஸ். அப்போ 1700 ஜப்பானில். பட் டவ் ஜோன்ஸ் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டில் த டோன்ட் பிலீவ் இட். டவ் ஜோன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து பிலீவ் பண்ணல. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இன்சைடு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பண்ணாங்க. இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் காரணம் வந்து நாட் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல்ஸ், பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் ப்ளஸ் இன்சைடு இன்ஃபர்மேஷன்ஸ். அதை வச்சு அவங்களுக்கு பார்த்துருக்கோம் ரீசெண்டாக. அப்படி தான் நீங்கள் நியூஸ் பார்க்கலாம். அதனால தான் பேசிக்காக நடந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா க்ரோர் பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் அண்ட் ப்ளஸ் இன்சைடு இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த மாதிரி தான். ஸோ டெக்னிக்கல்ஸ் பொறுத்தவரை கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து மிகப்பெரிய பேட்டர்ன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 பேட்டர்ன் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது டோஜி,
ஸ்பின்னிங் டாப், bearish and bullish aramin சொல்லலாம் ஜென்ரலாக. ஹேமர், ஹேங்கிங் மேன், இன்வெர்டட் ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார், இவ்வளோதாங்க. இதான் என்னை பொறுத்திருக்கு. இந்த டோஜியில் வந்து இந்த ஃப்ளைங் டோஜி, ட்ராகன் ஃப்ளை டோஜி அதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் தட். பட் டோஜி அவ்வளோதான் என்னை பொறுத்திருக்கு. ஸோ இந்த ஒரு 6 பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த 6 பேட்டர்ன்ஸ் வச்சா நம்ம கேண்டில் ஸ்டிக்கே ஃபார்ம் ஆகுது ஜென்ரலாக. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஓகே இந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஓகே மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஆப்ரேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். பட் அந்த அந்த டெக்னிக்கல் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் எது வரைக்கும் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓகே மேலே, கம்பெனி நல்லா இருக்குது, ஆப்வியஸ்லி மேலே தான் போகும். சரிங்களா? டெப்ட் இல்லைனா ஆப்வியஸ்லி மேலே தான் போகும். ஓகேங்களா? அதாவது ஓகே அது வச்சு. பட் டெக்னிக்கல்ஸ் படி பார்த்தீங்கன்னா எந்த டைமில் என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், எங்கே என்ட்ரி ஆகலாம். ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஓவராலாக மேலே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட் அன்னைக்கு டேயில் வந்து ஏன் டவுன் ஆச்சு, காரணம் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல்ஸ் ஒன்லி தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு மார்க்கெட் வந்து உங்களுக்கு சைட்வேஸாக, அப் ட்ரெண்டாக, டவுன் ட்ரெண்டாக பார்க்குறதுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக ஹெல்ப் பண்ண முடியாது, டெக்னிக்கல்ஸ்னால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் ஜென்ரலாக வந்து. ஸோ நம்ம வாரன் பஃபெட் எடுத்துக்கிட்டோம், இல்லை ராகேஷ் ஜுன்னர் எடுத்துக்கிட்டோம், ரிச்சர்ட் விக்காஃப் இருக்கட்டும், இவங்க எல்லாமே பேஸ்ட் ஆன் ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸ், நாட் தி டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ். ஸோ இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட மார்க்கெட் பேலன்ஸ் ஷீட், இபிஎஸ், டெப்ட், ஈக்விட்டி, பிளா புக் ப்ராஃபிட் எல்லாமே பார்த்து தான் ஷேர்ஸ் எடுப்பாங்க ஜென்ரலாக வந்து. ஸோ இந்த நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் வச்சு பண்ணலாம். இப்போ ஒரு இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஸ்டாக் 4 ஸ்டாக் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து அந்த போய் ஃபண்டமெண்டல்ஸ் என்னால் பார்க்க முடியாது, நான் டெக்னிக்கல் தான் பார்ப்பேன். ஓகே இந்த இடத்துல என்ட்ரிக்கலாம், ஃபெபனாசி ஃபார்ம் இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் இருக்குது, டபுள் டாப் டபுள் பாட்டம் ஃபார்ம் இருக்குது, ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெக்னிக்கல்ஸ் வச்சு நான் 3 to 4 ட்ரேட்ஸ் நான் எடுப்பேன் ஒரு நாளைக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ். ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா லாங் டர்முக்கு உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும், ஒரு 2 years 5 years அந்த மாதிரி ஓகே. பட் இன்ட்ரா டேக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். மெயினாக சார்ட்ஸ் அனாலிசிஸ் இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ் தான் நீங்கள் பண்ண முடியும் மெயினாக வந்து. ஸோ டெக்னிக்கல் ரியலி எக்ஸிஸ்ட், சார்ட் எக்ஸிஸ்ட், பட் வென் கம்ஸ் டு வெரி அப் ட்ரெண்ட் மார்க்கெட் போகும்போது உங்களை வந்து ஸ்பின்னிங் டாப் இருந்து வச்சுக்கோங்களேன். சொல்லிடுறேன் ஸ்பின்னிங் டாப் பற்றி என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் பேசிக்காக சொல்ல ஸ்பின்னிங் டாப் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயே சப்போர்ட்லேயே ஃபார்ம் ஆச்சுன்னா, ஒன்று ரெசிஸ்டன்ஸில் மேலே ஃபார்ம் ஆச்சுன்னா கீழே வரும், கீழே ஃபார்ம் ஆச்சுன்னா மேலே போகும், இதான் கான்செப்ட். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ பட் மார்க்கெட் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பின்னிங் டாப்பில் உடச்சிட்டு மார்க்கெட் ஒன்று கீழே போகும் இல்லை மேலேயும் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சில டயத்தில் டெக்னிக்கல்ஸ் லைட்டாக ஒர்க் ஆகாது, சார்ட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. மெயின் ரீசன் அதனால தான். இருங்க நோட்ஸ் ஒன்று எழுதியிருக்கேன். மெயினாக வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன ஷார்ட் டேர்ம் ட்ரேடு தான், டெக்னிக்கல்ஸும் ஷார்ட் டேர்ம் தான். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து லாங் டேர்ம். பொசிஷனல் ட்ரேடிங்கில் போனீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஏன்னா பேஸ்ட் ஆன் கரண்ட் அண்ட் தி ஃபியூச்சர். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் பாஸ்ட்டும் கரண்ட்ஸாக பண்ண முடியும், ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் இது வந்து பேஸ்ட் ஆன் பாஸ்ட், கரண்ட், ஃபியூச்சர் டெக்னிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க்கெட் வந்து நம்ம இபிஎஸ், புக் ப்ராஃபிட் இதை வச்சு மார்க்கெட் நல்ல கம்பெனி நம்ம சொல்கிறோம், தப்பே கிடையாது. பட் எஸ் பேங்க் வந்து மேலே ஒரு அக்யூமுலேஷன் ஜோனில் இருந்துட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் இருந்துட்டு மார்க்கெட் கீழே இருக்குங்க. வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த்லி வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து 29 சப்போர்ட்டுன்னு நமக்கு எப்படி தெரியுதுன்னா பேஸ்ட் ஆன் தி டெக்னிக்கல்ஸ், நாட் தி ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ டெக்னிக்கல்ஸ் ஆல்வேஸ் ஒர்க், பட் we have to control emotions and take the trade. அதனால தான் சொல்கிறேன், மெயின் ரீசன் அதனால தாங்க. ஸோ மெயின் ரீசன் வந்து டெசிஷன் டிஏ பொறுத்த வரைக்கும், டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் டிஏ நான் ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவேன். டிஏ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டிசிஷன் மேக்கிங் டூல். அதை வச்சு நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம் தவிர அதை வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடாது. ஓகே இந்த இடத்துல மார்க்கெட் இங்கே போதா, சில ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 போகும், 61 பாயிண்ட்டில் திரும்பும், 38.2லையும் திரும்பும், 23.6லையும் திரும்பும், ரீட்ரேஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து 61.8 போயிட்டு தான் வரும், சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து 100 வரைக்கும் போயிட்டு வரும், இல்லை 161 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு தான் வரும். ஸோ அந்த மாதிரி சில இது இருக்குது. டிபெண்ட்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் அன்னைக்கோட மூமெண்ட் எப்படி இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தாங்க பண்ணணும். மெயினாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் எக்ஸிஸ்ட், பட் நாட் ஆல் தி டைம்ஸ். அதாவது பேசிக்காக வந்து ஒரு ட்ரேடிங் தெரியாதவங்க வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எதுனா பண்ணலாம், பட் எந்த ப்ரைஸ் எவ்வளோ போகுதுன்னு நமக்கு தெரியாது ஜென்ரலாக வந்து. ஸோ மெயின் ரீசன் தான் டெக்னிக்கல்ஸ், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், டபுள் டாப் டபுள் பாட்டம், ட்ரெண்ட் அனாலிசிஸ், எலியாட் வேவ், காட்லி பேட்டர்ன், நிறைய இருக்குங்க, அது போயிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு இம்பல்ஸ் வேவ், கரெக்டிவ் வேவ், ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் ரிவர்சல், இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பயங்கரமாக ட்ரேட் நிறைய கொடுக்கும். ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் எடுங்க, டெய்லி உங்கள் டார்கெட் ஒரு 2000 1000 ப்ராஃபிட் வச்சாலே போதும். ஸோ இந்த மாதிரி தான், பிகாஸ் நீங்கள் டாடா மோட்டர்ஸ் செல் கொடுத்துருவா, செல் பிலோ 125 கொடுத்துருவேன், வெண்ட் அப் டு 123 ஐ பிலீவ். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபியூச்சர்ஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ என்ன ரீசன்னா ஐ பிலீவ் ஆன் டெக்னிக்கல்ஸ். ஏன்னா உங்களுக்கு 5 minutes கேண்டில் பிலோ ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அது பிரேக் தான் கீழே வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல்ஸ்.
not the fundamentals. So still I hope for the best. And இன்னைக்கு டாட்டா இன்னைக்கு ஆட்டோ சேல்ஸ் டவுன். அசோக் லேலாண்ட் டாடா மோட்டர்ஸ் நல்ல டைம் டு பை. இட்ஸ் a குட் டைம் டு பை ஆக்சுவலி. ஸோ எஸ்பிஐ கார்ட்ஸ் ஐபிஓ வந்திருந்து ஃபர்ஸ்ட் 30 minutes டிராஃபிக் ஹெவியாக இருந்தாலும் என்னால் வாங்க முடியல. ஐ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். அண்ட் எஸ்பிஐ கார்ட்ஸ் பற்றி நான் ஐபிஓ பற்றி நாளைக்கு அந்த வீடியோ ஷோராக போடுறேன். எப்படி டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆக போகுது, ஃபண்டமெண்டல் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபர்ஸ்ட் டே ப்ரைஸ் எவ்வளோ வரப்போகுது. ஸோ என்னோட அசம்ஷன் தான் இப்போ என்ன சொல்கிறேன், என்னோட சிபி ரெஜிஸ்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன். சந்தை பேச்சு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுங்க. ஸோ ஸ்டே டியூன். ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி வீக் டே, ஹாப்பி டே, அண்ட் டேக் கேர். பை பை. I'm so excited. That's why I'm getting confused, man. Take care. Bye bye. Yeah.